தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பவித்ரா வணக்கம். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்ட கும்பல் சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக கூறப்பட்டது. மேலும் அந்த கும்பல் இந்த விவகாரத்தை வெளியே கூறினால் கடுமையான பின்விளைவு ஏற்படும் என்று மிரட்டியதாக இளையராஜா புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கியவர்களான கரூரை சேர்ந்த திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை செயலாளர் கார்த்தி, நிதி நிறுவன உரிமையாளர் அதிபன் ரமேஷ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கும்பலை இயக்கியது திமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் என்பது விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய தொடர்பான இந்த வழக்கில் தொடர்ந்து மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போல 50 லட்சம் ரூபாய் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த பேரம் பேசிய வழக்கை தற்போது அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து இதில் சிக்குபவரிடம் கெடுக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 10 பேருக்கும் மேல் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.